எந்தைபிரான் திருஞான சம்பந்தர் ஏழ் உலகத்துக்கும் செய்தருளிய பெருங்கருணையானது அவர்தாம் பாடி அருளிய திருத்தேவார திருப்பதிகங்களே ஆகும். அவைதாம் மொத்தம் 16,000 திருப்பதிகங்கள் என்று எம்பெருமான் நம்பியாண்ட நம்பிகள் அறிவித்தருள்கின்றார். இன்று நமக்கு கிடைத்திருப்பது 385 திருப்பதிகங்கள், அதாவது 4169 திருப்பாடல்களாகும். இவைதாம் 1, 2, 3 என்ற திருமுறைகளாகவும் 22 பண்களோடு சேர்த்து யாழ்மு 23 என நமக்கு அமைத்து தரப்பட்டுள்ளது. இவருடைய திருச்சரிதமானது, அதாவது புராணமாகிய பெருவாழ்வு, 1256 திருப்பாடல்களாக மலர்ந்து சிவமனம் பரப்பக்கூடியதாக விளங்குகின்றது. இனி இவரும் திரு தேவாரத்தையே தெய்வ சேக்கிழார் பெருமானார் வேதம் என்று காட்டி அருளுகின்றதை நாம் கவனிக்க வேண்டும். தமிழினால் வேதம் பாடினார் தாளம் பெற்றார், பன்னு மறையாம் பதிகமும் பாடி வன் தமிழால் எழுது மறைமொழிந்த பிரான் தெருளும் மெய்க்கலை விளங்கவும் பாருளோ சிந்தை இருளும் நீங்கவும் எழுது சொல்மறை அழிப்பவர் என்று இவரை சிறப்பித்து காட்டுவதை நாம் குறிப்பிடத்தக்கதாக கொள்ள வேண்டும். இனி இவர் தம்மை தமிழ் வடிவம் என்றும் தமிழோடு இணைத்து கொண்டும் பல இடங்களிலே காட்டியருள்கின்றார், அடையாளம் காட்டியருள்கின்றார். அதை நாம் கவனிக்க வேண்டும். தன் பொழில் சூழ் சண்பையர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன், இப்படி பல இடங்களில் தமிழோடு இணைத்து கொண்டு தமிழோடு கலந்தவராக, தமிழின் வடிவமாக இவர் தம்மை அடையாளப்படுத்தி காட்டுகின்ற விதம் வேறு எந்த அருளாளரிடம் பார்க்க முடியாத ஒரு தனித்துவம் உடையது. இவர் பாடியருளிய தேவாரங்கள் பல பேரற்புதங்களை நிகழ்த்தியுள்ளன. புனலில் ஏடெதிர் செல்லன செல்லுமே, புத்தனார் தலை தத்தன தத்துமே, கனலில் ஏடிட பச்சென்று இருக்குமே, கதவு மாமரை காட்டில் அடைக்குமே, பனையில் ஆண் பனை பெண் பனை ஆகுமே, பழைய என்பு பொன் பாவையதாகுமே, சின அராவிடம் தீரன தீருமே, சிறந்த சம்பந்தர் செந்தமிழ் பாடலே என்று ஒரு பழம்பாடல் சொல்கின்றது. திருக்கழிற்றுப்படியார், அதில் ஒரு வெண்பா பாடல். ஓடம் சிவிகை உலவா கிளி அடைக்க பாடல் பனைத்தாளம் பாலை நெய்தல் ஏடு எதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கு இவைதாம் ஓங்கு புகழ் தென் புகழி வேந்தன் செயல் என்று திருக்களிற்றுப்படியார் சாத்திரனுள் அவர் செய்தருடைய பேர் அற்புதங்கள்லாம் பட்டியலிட்டு நம்ம காட்டுகின்றன. மேலும் 63 நாயன்மார் பெருமக்களிலே மிகவும் அதிகப்படியாக இவரையே 25 இடங்களிலே வள்ளல் என்று கும்பிட்டு கொண்டாடுவதையும் நாம் காணத்தக்கதாகும். சண்பையர் வள்ளலார், மண் உலகு செய் தவ பயனாய் உள்ள வள்ளலார், வந்தமை உய்யக்கொண்ட மறைக்குல வள்ளலாரே, அலரும் விரைசோல் பொழில் காளியுள் ஆதி ஞானம் மலரும் திருவாக்குடைய வள்ளலார், சண்பையர் வள்ளலார், ஓங்கு சீகாழி வள்ளலார் என்றெல்லாம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் கும்பிட்டு கொண்டாடுவதை நாம் கவனிக்க வேண்டும். வள்ளல் என்றால் எதனையும் வாரி வாரி அறையின்றி கொடுக்க வல்லவர் அல்லவா. ஆகவே அவரை நாம் வணங்கி வாழ்த்தி வழிபட்டு எல்லா நன்மைகளையும் பெறலாம் என்பதில் எள்ளளவுக்கும் சந்தேகம் கிடையாது. ஆகவே நாமும் அந்த சிறப்புகளை நன்மைகளும் பெறுவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.